விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோன்னு பார்த்தீங்கன்னா அது பிக் பாஸ் தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்குது விஷால் மற்றும் அன்ஷித்தோட கம்பேரிசன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. விருது பொறுத்த வரைக்கும் விஷால் அவர்கள் என்னென்ன விருது வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. இதுவே அன்ஷிதா அவர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய விருதுகள் பெற்றிருக்காங்க. சிறந்த நடிகைக்கான விருதெல்லாம் பெற்றிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 பிப்ரவரி 1996லையும் இவங்க 28 ஆகஸ்ட் 1997லையும் பிறந்து வளர்ந்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்போ எங்கே அறிமுகமாயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி அப்படின்ற சீரியலில் அறிமுகமாயிருக்காருங்க இவர். இதுவே அன்ஷிதா அவர்கள் கபடி அப்படின்ற மலையாள படத்தில் அறிமுகமாயிருக்காங்க. சூப்பராக கோவை தான் இவரோட சொந்த ஊராக இருக்குது. இவங்க சொந்த ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொச்சின் கேரளா மாநிலத்தில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இனம் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஹிந்து மதம் தான் இப்போவும் பின்பற்றி வராங்க. இவங்க முஸ்லீம் மதத்தை பின்பற்றிட்டு வராங்க. ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 28 ஆகுது. இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வயசு 27. துணை அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா அர்ணவ் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. செல்லப்பெயர் பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படின்னு எல்லாரும் அன்போடு அழைக்கிறாங்க. இதுவே செல்லம்மா அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க இவங்கள. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்தது பார்ப்போம். பெற்றோர் பொறுத்த வரைக்கும் சேகர் மற்றும் கண்ணம்மா அப்படின்ட்டு இருக்காங்க விஷால் அவர்களுக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குல்மணி மற்றும் துல்கராக இருக்காங்க. உடன்பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரும் கிடையாதுங்க இவருக்கு. இது இவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்ஷில் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம். என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் சூப்பராக படிச்சிருக்காருங்க. இவங்க விஸ்காம் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சம்பளம், வெற்றி வாய்ப்பு, சொத்து மதிப்புங்க. இதை பொறுத்த வரைக்கும் மாதம் 1 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. வெற்றி வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிக் பாஸில் 45% இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட இருக்கிறது 30% இருக்குங்க. ரசிகர்கள் மிக பெரும் ஆதரவு இருக்காங்க. சொத்து மதிப்பாக 2 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. இவங்க தோராயமாக பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸில் யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் ரொம்ப அவரோட பார்த்து காத்துட்ருக்கோம். எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.